ربي وارزقنا زيادته قبل قبض الروح والخروج. صل يا ربي على الحادي لسبيل الحق والفرج، لسبيل الحق والفرج. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد المصطفى صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته وأحبابه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن الكريم: يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. صدق الله العظيم. புகழும் புகழ்ச்சிக்கு வையகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்விற்கு உரித்தாக மேலும் அவருடைய சலாத்தும் சலாமும் நம்பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் புண்ணியமான நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய நாம் மற்றும் நம்மை சார்ந்த அத்துணை நல்லுள்ளங்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் வற்றாத கருணையும் பரிபூர்ணமான பாதுகாப்பும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. இஸ்லாத்தினுடைய அடிப்படை காணிக்கை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, TMJSS வாயிலாக நடக்கக்கூடிய இந்த ஆன்லைன் பயான் நிகழ்வில் கண்டு கொண்டிருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் பரக்கத்து செய்தார்கள் புரிவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கிட்டத்தட்ட ரமதானுடைய மாதத்தினுடைய இறுதியில் ரமதானை சென்றா செய்வதற்காக வேண்டி நாம் எல்லாம் அதனுடைய கடைசி நாட்களில் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, புனிதமிக்க ஒரு மாதம் நம்மை அடைந்து நம்மை விட்டு கடந்து செல்கின்றது என்று சொன்னால், இந்த மாதத்தினை நாம் எப்படியெல்லாம் பயன்படுத்தி கொண்டோம்? பொதுவாக ரமலானுடைய மாதத்திற்கென்று தனிப்பெரும் சிறப்புகளை கிட்டத்தட்ட எனக்கு முன்னால் பேசிய எத்தனையோ உஸ்தாதுமார்கள் அதை பற்றி சொல்லி இருப்பார்கள். என்னதான் ரமலானுடைய மாதத்தில் சிறப்புகள் இருந்தாலும் கூட அதே போல யதார்த்தமாக இருக்கக்கூடிய மற்ற மாதங்களில் சாதாரண அடிப்படை முக்மீன் செய்ய வேண்டிய பல காரியங்கள் இருக்கின்றது. ஒரு மனிதன் ரமலானை சரியான முறையிலே பயன்படுத்தி விட்டான் என்று சொன்னால் அவன் சுவனம் செல்வான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் அந்த ரமலானை சரியான முறையிலே பயன்படுத்தாவிட்டால் அவனை விட நஷ்டவாரிகள் யாரும் கிடையாது. அகல பாதாளத்தில் நரகத்தினுடைய படுகொலியில் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதனிடத்தில் உலகத்தில் ஏதாவது ஒரு நாள் நீ வாழ்றையான்னு கேட்டா அவன் ஆசைப்படக்கூடிய ஒரு நாள் இந்த ரமலானுடைய நாள். அப்ப அந்த ரமலானுக்கு என்று அவ்வளவு மகத்துவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கின்றார். கண்ணியமிக்கவர்களே, அதே போல ரமலானிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி கண்ணியங்களை தந்திருக்கின்றானோ அதே போல முஃமின்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியங்களை தந்திருக்கின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஹுர்மத்துல் முஃமினி கஹுர்மத்துல் கஅபா. கஅபாவிற்கு எந்த அளவிற்கு கண்ணியம் இருக்கின்றதோ அதே போல கண்ணியம் சாதாரணமாக கலிமா சொல்லி வாடுகின்ற ஒவ்வொரு முஃமினுக்கும் இருக்கின்றது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். கண்ணியமிக்கவர்களே, அப்பேற்பட்ட கஅபாவுடைய அந்தஸ்து படைத்த முஃமின்கள் யார் என்று சொன்னால் அந்த முஃமினுடைய வாழ்க்கையை வாழக்கூடிய மக்கள். இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையில எப்படி போயிட்டு இருக்கு? ஒரு முஃமினுடைய அடிப்படை காரியங்களில் அடிப்படையாக செய்ய வேண்டிய காரியங்களில் கூட தவற விட்டு எதையெல்லாம் எடுத்து செய்ய வேண்டுமோ அதெல்லாம் பொடுபோக்குத்தனமாக எத்தனையோ விஷயங்கள். உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, சிறுநீர் கழிக்கக்கூடிய காரியம். இன்னைக்கெல்லாம் ஆடு மாடு போற மாதிரிதான் மனுஷனும் போயிட்டு இருக்கான். கரண்ட் கம்பத்தை பார்த்தா அது எப்படி, டயரை பார்த்தா நாய் எப்படி காலத்துக்குமோ அதே போலதான் இன்றைக்கு யதார்த்த இளைஞருடைய வாழ்க்கையும் கூட சென்று கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை கோவேரி கழுதையில் பயணமாக்கி கொண்டிருக்கும் பொழுது 2 கவரை கடந்து போறாங்க. அப்போ அந்த கோவேரி கழுதை மிரண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கீழே தள்ளிவிடுற அளவுக்கு மிரண்டு போகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க, இந்த 2 கபர்ல யார் இருக்கான்னு சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட சஹாபாக்கள் இவங்க 2 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்லுகின்ற நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த 2 கபர்லயுமே அதாபு நடந்துட்டு இருக்குது. ஒரு கபர்ல இருக்கக்கூடிய நபருக்கு என்ன அதாபு தெரியுமா? அவர் புறம் பேசியதின் காரணமாக அவருக்கு அதாபு நடந்து கொண்டிருக்கிறது. 2வது கபரிலையும் அதே போல மோசமான அதாபுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. யாருக்கு அப்படின்னு சொன்னா, சிறுநீரை சரியான முறையிலே சுத்தம் செய்யாத நபர்.
கண்ணியமிக்கவர்களே, அதாவது அத்தகோரு நிஸ்புல் ஈமான், சுத்தமா இருக்கிறதே பாதி ஈமான். அதிகமான நஷ்டங்களை அனுபவிக்கின்றான் என்று சொன்னால், சந்தோஷம் இல்லாத துக்கமான சூழ்நிலைகளை அனுசரிக்கின்றான் என்று சொன்னால், அடிப்படை காரணங்கள் அவனிடத்தில் ஷரியத் சொன்ன வாழ்க்கை கிடையாது. இப்ப இந்த மாதிரி எவ்வளவு விஷயம் இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சுவனத்திற்காக வேண்டி இன்றைக்கு எத்தனையோ நபர்கள் குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு மலை மேல ஏறி உட்கார்ந்து அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அவன் சூஃபியாக வேண்டும், ஞானியாக வேண்டும், வழியாக வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அடிப்படை சுன்னத்துகளை அவனுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய அடிப்படை காரியங்களை பெருமானார் செய்ததை போல செய்தால் போதும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, மன் தமஸ்ஸக பிசுன்னதி இந்த ஃபஸாதி உம்மத்தி ஃபலஹு அஜ்ரு மியத் ஷஹீத். யார் குழப்பமான காரியங்களை என்னுடைய ஒரு சுன்னத்தை எடுத்து செய்கின்றாரோ அவருக்கு 100 ஷஹீதுடைய அந்தஸ்து. சுன்னத்துனா பெரிய பெரிய காரியங்கள், பரலுக்கு பின்னால் 2 ரக்காத்துகள் தொழுவது மட்டும் சுன்னத்து கிடையாது. ஒரு விஷயத்தை எடுக்கும் போது கொடுக்கும் போது வலது கையில கொடுக்கிறது சுன்னத்து. செருப்பை அணிகின்ற நேரத்தில் வலது காலம் போடுறது சுன்னத்து. சாப்பிடுகின்ற நேரத்தில் வலது கரங்களில் உண்பது என்பது சுன்னத்து. குடிக்கின்ற நேரத்தில் உட்கார்ந்து தண்ணீரை குடிப்பது என்பது சுன்னத்து. அதே போல வெள்ளை ஆடை அணிவது என்பது சுன்னத்து. அத்தர் பூசுவது என்பது சுன்னத்து. இப்படி எக்கச்சக்கமான சுன்னத்துகள் இருக்கின்றது. பசதான காலத்தில் இதையெல்லாம் யதார்த்தமாக செய்கின்ற நாம் அடிப்படையில இது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில இருக்கு. யாருமே இடதுகளை சாப்பிடுறது கிடையாது. யாருமே மற்ற விஷயங்கள் மோசமான காரியங்களை செய்வது கிடையாது. யதார்த்தமாக அடிப்படையாக வாழ்க்கையில் எல்லா நபர்களும் செய்கின்ற விஷயம். அதை செய்கின்ற நேரத்திலே இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். பெருமானார் செய்தார்கள், அதனால நான் செய்யறேன், அந்த சுன்னத்துக்காண்டி நான் செய்யறேங்கிற ஒரு எண்ணம் மட்டும் போதும். பெருமானார் சொன்னதை போல இன்னமல் அஅமாலு பின்னியா, எந்த ஒரு செயலுமே அதனுடைய நியத்தை கொண்டு அந்தஸ்து அடைந்து விடும். கண்ணியமானவர்களே, அப்ப இது போன்ற சின்ன சின்ன காரியங்கள் இதை ஒரு மனிதன் சரியான முறையில செய்தான் என்றால் மட்டுமே போதும். இதெல்லாம் யதார்த்தமா இது போல ஒரு ரெண்டு மூணு சுன்னத்தை ஒருத்தன் வாழ்நாள் முழுக்க செஞ்சுட்டு இருந்தானா போதும், அவனுக்கு சுவனத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்குறுதிகளை எல்லாம் தந்திருக்கின்றார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்போ உலகத்தினுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இஸ்லாமிய வாழ்க்கையை விட்டு நாம் மிகவும் வெகு தூரமாக சென்று கொண்டிருக்கின்றோம். நாம் எல்லாம் இன்றைக்கு இஸ்லாமியர்களாக இருக்கின்றோம் என்று சொன்னால், யாருமே குர்ஆனுடைய அர்த்தத்தை பார்த்து ஹதீஸ்களை படித்து இஸ்லாம் என்றால் என்ன, இறைவனை தேடி இப்ராஹிம் நபி ஓடியதை போல நாமும் ஓடி அல்லாஹ்வினை அடைந்த நபர்கள் கிடையாது. நமக்கெல்லாம் நம்முடைய பெற்றோர்கள் முஃமின்கள், அந்த பரக்கத்தினால் நாம் இன்றைக்கு கலிமாவோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய பெற்றோர்கள், நம்மை பெற்றெடுத்தவர்கள் முஃமின்கள் என்பதனால் நாம் எல்லாம் கலிமா சொன்ன முஃமின்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் அதனுடைய அந்தஸ்து தெரிவது கிடையாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு எப்படி நம்முடைய பெற்றோர்களிடத்தில் நோம்பினுடைய மகத்துவங்கள், அதே போல தொழுகையுடைய மகத்துவங்கள். நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ ஒரு நோம்பை வச்சா எங்க அட்டா 5 ரூபா கொடுப்பாங்க. ஒரு ஃபர்லான நோம்பு வச்சா 5 ரூபா கொடுப்பாங்க. என்ன காரணம்? நோம்பு வச்சா காசு அப்படி கிடையாது. நோன்பு அந்த ஆர்வத்தை தூண்டுவதற்காக வேண்டி, பிள்ளைகளை ஆர்வப்படுத்துவதற்காக வேண்டி, எப்படி நமக்கு முன்னால் இருந்த சந்ததியினர்கள் ஒட்டுமொத்த கடமைகளையும் நம்மின் மீது கடத்திவிட்டு சென்றார்களோ, நம்மிடத்தில் கொடுத்து விட்டு சென்றார்களோ, அதே போல உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய பேர பிள்ளைகளுக்கும் இந்த கடமைகளை எல்லாம் கொண்டு சென்று சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்மின் மீது இன்னைக்கு நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, நம்ம செய்யறோம். நம்ம சொல்லிக் கொடுத்தாதான் நம்ம போல செய்வான். நம்ம சொல்லிக் கொடுத்தாதான நம்முடைய பேர பிள்ளைகள் செய்வார்கள். கண்ணியமிக்கவர்களே, அப்போ அவசியமானவர்களாக இன்னைக்கு ஒரு சுன்னத்தை நம்மளுடைய பிள்ளைக்கு பழக்கினாதான் அந்த குழந்தை பழகும். நம்மத்தான் நம்ம கையை பிடிச்சிட்டு பள்ளிக்கு கூட்டிட்டு போனாங்க நம்ம சொல்லுவோம். நம்முடைய குழந்தைகளை நம்ம கையை பிடிச்சி பள்ளிக்கு கூட்டிட்டு போனாதான் அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்பது நல்லதாக இருக்கும். அப்போ கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல உங்க கண்ணுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு தப்பான விஷயம் நடக்குதா, அதை தடுங்க. முன்னோர்கள் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல குணம் அது. ஏன்னா தீனு நசீஹா, மார்க்கம் என்று சொன்னாலே உபதேசம் தான். உபதேசம் என்று சொன்னால் மணிக்கணக்கில் உட்கார்ந்து அட்வைஸ் பண்றது கிடையாது. உங்களுக்கு முன்னாடி ஒரு தவறுதல் நடக்கின்றதா, ஒரு குற்றச்செயல் நடக்கின்றதா, உங்களுடைய நண்பர் குற்றம் செய்கின்றானா, பாவம் செய்கின்றானா, பிழை செய்கின்றானா, அவனுக்கு அந்த காரியத்தை செய்ய வேண்டாம் என்ற அறிவுறுத்தலை சொல்லுங்கள். அந்த காரியங்கள் செய்யாதப்பா, அந்த விஷயம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அட்வைஸ் கூட வேணாம். அவனுடைய சின்ன சின்ன காரியங்களை நீங்கள் திருத்துங்கள். ஏன்னா அந்த விஷயங்கிறது அவனுக்கு மிகப்பெரிய இடத்திற்கு கொண்டு சென்றுவிடும். ஆனா இன்னைக்கு
நண்பர்களுடைய வட்டாரம் என்பது அன்றைக்கு 10 பேர் இருக்கான்னு சொன்னா அதுல 2 பேர்ல ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும். ஆனா இன்னைக்கு 10 பேர் இருக்கான்னு சொன்னா அதுல ஒருத்தன் தான் எந்த பழக்கமுமே இருக்காது. அவனையும் அந்த பழக்கத்தின் பக்கம் இழுப்பதற்காக வேண்டி ஆர்வம் ஊட்டக்கூடிய நண்பர்கள் வாழுகின்ற காலகட்டம் இது. கண்ணியமிக்கவர்களை நாம் விலகிக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு நல்ல விஷயத்திற்கு முடிவாகவும் நாம் இருந்து விடக்கூடாது. அதே போல ஒரு கெட்ட விஷயத்திற்கு ஆரம்பமாகவும் நாம் இருந்து விடக்கூடாது. அது ரெண்டுமே நம்மளை என்னைக்கும் ஜெயிக்கவும் விடாது, வாழவும் வைக்காது. கண்ணியமிக்கவர்களே, அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு மகத்தான வாழ்க்கை இந்த முஃமினுடைய வாழ்க்கை. ஒரு வெற்றி பயணத்திற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழி இந்த சுன்னத்தினுடைய வழி. எனவே வாழுகின்ற காலமெல்லாம் வல்லர் ரஹ்மான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகளை பின்பற்றுகின்ற வாய்ப்பினை நமக்கு தந்தருள் புரிவானாக. அதே போலதான் ஒரு மிக முக்கிய காரியம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர்களை கேட்டால் ஸலவாத் செல்ல வேண்டும். அந்த ஒரு ஸலவாத் செல்வதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுடைய 10 பாவங்களை அழிக்கின்றான், 10 நன்மைகளை தருகின்றான், 10 வகையான அந்தஸ்துகளை உயர்த்தி தருகின்றான் அப்படின்னு சொல்லி எவ்வளவு ஹதீஸ் இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நூரை பார்த்த நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய 2 கட்டைகளை நகக்கண்ணில் வைத்த நேரத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அதை பார்த்து கண்ணில் ஒத்தி முத்தமிட்டார்கள் அவங்களுடைய தௌபா கபூலான நேரத்துல. அதே போலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் சொல்லப்பட்ட நேரத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆதம் நபி எப்படி செய்தார்களோ அதே போல அந்த விஷயத்தை செய்வார்கள். நம்மிலும் கூட நல்ல முன்னோர்களை தேடி பாருங்கள், வயதானவர்களை தேடி பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர்களை கேட்டார்கள் என்று சொன்னால் அவருடைய கரங்கள் குவித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதி அந்த நகத்திலே முத்தமிட்டு கண்ணில் ஒத்திக் கொள்வார்கள். என்ன காரணம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய நகக்கண்ணில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானாருடைய நூரை கொடுத்தார். அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இது போன்ற ஒரு காரியத்தை செய்த நேரத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பார்த்தீர்களா அபூபக்கர் செய்வதை போல யார் செய்கின்றார்களோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். கண்ணியமிக்கவர்களே, அப்போ நல்ல விஷயத்த செய்யறதுக்கோ ஒரு சொர்க்கத்துக்கு போறதுக்கோ ஈஸியான வழி, செலவுகள் எல்லாம் கிடையாது. நீங்க தம் அடிக்கிறதுக்கு காசு வேணும், தண்ணி அடிக்கிறதுக்கு காசு வேணும், கெட்ட பழக்கம் எந்த விஷயத்தை செய்யணும்னாலும் அதற்கு நீங்கள் செலவழித்து நேரத்தை கொடுக்க வேண்டும். செல்கின்ற இடத்தில் சுப்ஹானல்லாஹ் சொன்னார் என்று சொன்னார், படிக்கின்ற நேரத்திலே அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார், உண்ணுகின்ற நேரத்திலே அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால், ஒரு நாளைக்கு ஒரு சில நேரங்களில் இறைவனை நாம் நினைத்து பார்ப்போம் என்று சொன்னால் எந்த செலவும் கிடையாது, பெரிய நேரமும் உண்டாகப்படுவது கிடையாது. ஆனால் அதனுடைய பலன் என்னவென்று நமக்கு உலகத்தில் தெரியாது, நாளை வறுமையில் தெரியும். கண்ணியமிக்கவர்களே, அப்போ பாக்கியமான இந்த வாழ்க்கை நீங்கள் இதை ஒருபோதும் பாழாக்கிவிட வேண்டாம். நம்மால் முடிந்த அளவிற்கு பெருமானாருடைய சுன்னத்துகளை நாம் பின்பற்றுவோம். வாழுகின்ற காலமெல்லாம் இது போன்ற ரமலானுடைய மாதத்தினை சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்வதற்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகளை பின்பற்றுவதற்கும் நமக்கு கிடைத்த பாக்கியமான இந்த நியமத்துகளை எல்லாம் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு சொல்லித் தருவதற்குண்டான நல்லதொரு நசீபினை வல்லர் ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக. வாஹிருதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. الحمد لله رب العالمين. اللهم صل وسلم على رسولك سيدنا نبينا مولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين. اللهم اعنا على ذكرك وشكرك وحسن عبادتك يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى على أشرف الخلق سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه وأوليائه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم.